ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிக் பாஸ் வந்து அந்த வெளியில் கார்டன் ஏரியாவில் இந்த ரேங்கிங் டாஸ்க் நடக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாரையும் வந்துட்டு அந்த பெட்ரூமில் போட்டு அடைச்சிட்டார். சும்மா இருக்காமல் என்ன பண்ணலாம், திரும்ப வந்து கதை சொல்ல போகிறோன்ற மாதிரி டாஸ்க்கை இவங்களே வந்து பண்ணி இவங்க எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் ஒருத்தங்களாக பேசுகிறாங்க. அதில் வந்துட்டு திவ்யா வந்தாங்க. திவ்யா வந்துட்டு அவங்கள வந்துட்டு கட்டி போட்டுருவாங்களாம். ஸ்கூலுக்கு போகலன்னா வந்து வீட்டில் கட்டி போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஸ்கூலுக்கு போகணுன்னா இந்த ரவுண்டு பால்கோவா இருக்குது பாருங்க, அந்த பால்கோவா கொடுத்தா தான் போவேன்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு விஷயம் கொடுங்க, அப்போ தான் நான் போவேன்ற மாதிரி பண்ணுவாங்களாம். அதோடு முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னம்மா டப்புன்னு முடிச்சிட்டிங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அரோரா வந்தாங்க. அரோரா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. திருட்டு வேலை பண்ணியிருக்காங்களாம். அது 7வது வயசுலேயே. சரிங்களா, 7வது வயசுலேயே யாருமே பேச மாட்டாங்களா, அதனால் என்ன பண்ணுவாங்களாம், திருட ஆரம்பித்தாங்களாம். ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளாக திருடுவாங்களாம். அது ஜிக்னாவாக இருக்கும், ஷார்ப்னராக இருக்கும், ஸ்டிக்கர் போட்டு பென்சில் எல்லாமே திருடிட்டு அவங்க வந்து கதறுவாங்களா, அதை பார்த்துட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் போய் இதை கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வருது, அதை வந்து ரசிப்பாங்களாம். கொடுத்தாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது, சொல்கிறாங்க கொடுப்பேன் அப்படின்னு. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பொருள் வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நிறைய பொருள் வீட்டில் வந்து சேகரித்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டாங்க. அதை அவங்க அம்மா ஒரு நாள் பார்த்து எல்லாத்தையும் தூக்கி டிச்சில் போட்டு சம்மட்டி அடிச்சிருக்காங்க. எப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வாறு செக்ரிகேட் பண்ணுவாங்க, இது போன மாதம் திருநது, இது இந்த மாதம் திருநதுன்னு என்னத்தை சொல்ல ஆள் முடிச்சுட்டு போனாங்க. அப்புறமா வினோத் வந்தாப்புல. வினோத் வந்து அவருடைய கதை ஆல்ரெடி என்ன சொன்னாரோ அதையே சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டார். இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்கார் கானாவோட வாழ்க்கையை பற்றி. என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அங்கே இருக்கிறவங்களே கேட்குறாரு. இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி தெரியும். நம்ம கானா வினோத் மட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஆடியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நம்ம ரியோ அவங்க வந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே டக்குன்னு அப்படியே ஜாம் ஆகிட்டாச்சு. என்னங்க என்னாச்சு அப்படின்னா, இல்லை சாரி வேறு எங்கேயும் அவுட் ஆஃப் த வேர்ல்டு போயிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பாட்டு சூப்பராக பாடியிருப்பார். ஸோ இப்படின்னு வந்துட்டு எல்லோரும் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியில் அந்த விஷயங்கள் வர வரைக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தூங்கியே விட்டார்கள். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு ஓடினா கூட பரவாயில்லாமல் இருக்கும் போல இருக்குது இந்த ராஜாங்கம் டாஸ்க்கை பார்க்கும்போது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கேப்டன் டாஸ்க்காக ரேங்கிங் டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.